கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய நாளிலும் கூடி வந்திருக்கிறதான நம் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மை முழுவதுமாக நிரப்பும்படியாக அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறதான அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை வேளையை நாம் துவங்குவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த அப்பாவினுடைய ஆண்டவரே ஸ்தலத்திற்கு நாங்கள் மறுபடியுமாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உமக்கு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஒன்றான மெய்தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் எங்களுக்காக ஆண்டவரே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு நீர் வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரமேறி சென்ற பின்பு ஆண்டவரே எங்களோடு கூட எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்குமா எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் தெய்வமாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த தியாகங்களை எண்ணி எங்களுக்காக நீர் வைத்து போயிருக்கிறதான ஆண்டவரே அதிசயமான அற்புதமான காரியங்களை எண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதிங்க, பாடல் வேளையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஜெப வேளையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்கிறதான ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேளை நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. அப்பா, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் அசைவாடுவீராக, எங்களோடு கூட நீர் இடைபடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம்மளுடைய தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். முதலாவது பாடலாக நீரென் பெலனும் என் கேடகும்மா, உம்மை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். தான் நம்பியிருந்தேன், நீரென் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரர் எங்கள் இயேசு ராஜா நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீர் கேட்டீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரம் ஐயா. எல்லா துதியும் உமக்கே ஆண்டவரே. கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்று
துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. பாவியாகிய இருந்த எங்கள் மேல் ஆண்டவரே நீர் கிருபை வைத்ததுக்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே நீதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீதிமானாய் மாற்றினீர். எங்களை ரட்சித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்குமாக ஆண்டவரே எங்களை நீர் போஷித்ததுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களை நீர் விசாரித்ததுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களை நீர் வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. வாசித்து என்னை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், சொல்லுங்க, உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துவேன் அப்பா, உம்மை பாடுவேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காகவே ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்காகவே எங்களை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தினவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நாம் இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். நம்மளுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நல்லதை மாத்திரமே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்னை என்றும் மறவா
ஆனால் ஒருவரும் உம்மை போல எங்கள் வாழ்க்கையில யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்பா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தேவனே, துதி உமக்கு தான் அப்பா, கனமும் உமக்கு தான் ஆண்டவரே, எல்லா புகழும் உமக்கு அப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றினீரே, ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே துதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கே துதி அப்பா, உமக்கே கனம், உமக்கே புகழ், உமக்கே எல்லா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே வல்லமையுள்ள தேவன், நீரே என்னை வாழ வைத்தவர், நீரே எங்களை ஆண்டவரே நடத்தினவர், நீரே எங்களை ஆண்டவரே போஷித்தவர். உம்முடைய கிருபையினாலே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏற்பட்ட குறைவுகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் ஒருவருக்கே அப்பா. நீர் ஒருவரே பாத்திர, வேறு ஒருவருக்கு ஆண்டவரே என் மகிமையை கொடேன் என்று சொன்னவர். உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புவதற்காக நன்றி. இந்த ஆராதனை வேளையில எங்களோடு அசைவாடுகிறதுக்காக நன்றி. எல்லா கணமும் உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி ஆண்டவரே சிறு ஜனக்கூட்டமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, நீர் படைத்த படைப்புகளாகிய எங்கள் மேல் ஆண்டவரே நீர் கிருபை வைத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்களுக்காக
தம்முடைய சொந்த ஜீவனை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொல்கதா மேட்டினிலே ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிந்தப்பட்டதான உம்முடைய இரத்தத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே செய்த பாவங்களுக்கும் நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருந்த நிலைமைக்கும் ஆண்டவரே நாங்கள் பட வேண்டியதான ஆண்டவரே அந்த அவமானங்கள், நாங்கள் பட வேண்டியதான அந்த கசையடிகள் அப்பா, நாங்கள் ஆண்டவரே சிலுவையிலே தொங்க வேண்டும் சாமி, அந்த ஆணிகள் எங்கள் மேல் பாய வேண்டியது தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மேல் நீர் ஆண்டவரே அன்புள்ளவராய் இருந்தபடியினாலே ஆண்டவரே உம்முடைய மிகுந்த அன்பினாலே எங்களை தேடி வந்ததுக்காக உமக்கு நன்றி சாமி. காணாமல் போயிருந்த எங்களை ஆண்டவரே தேடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தேடி வந்து எங்களை ஆண்டவரே தூக்கி சுமந்து ஆற்றி தேற்றி உம்முடைய மந்தையிலே எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பில்லாத நிலைமையில் இருந்தோம் அப்பா. ஆண்டவரே, விசாரிப்பதற்கு ஆண்டவரே யாரும் இல்லாத நிலைமையில் இருந்தோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே கண்ணீரை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்மோடு சேர்த்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர். பரிசுத்தம் இல்லாத எங்களை ஆண்டவரே பரிசுத்தவான்களாக நீர் மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. நீதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் நீதிமான்களாய் மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு குற்றமும் அறியாதவர் தகப்பனே நீர். ஆண்டவரே, குற்றமுள்ள எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து குற்றமற்றவர்களாய் என்கிற அதான ஒரு ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளோ விலையேற பெற்றதான ஆண்டவரே ஒரு பெரிதான ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாக தந்தீரே தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக ஆண்டவரே கிரயமாக செலுத்தினீரே அப்பா. எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட நீர் சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு அசைவாடுகிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைபடுகிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய ஆலயத்தை நீர் ஆண்டவரே நீர் நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்களே ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களை ஆலயமாக மாற்றினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே சாட்சிகளாக இந்த பூலோகத்திலே நீர் எங்களை ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்களே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தேவனே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லா துதியும் ஆண்டவரே கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே தேவன் தகப்பனே. இந்த பூலோகத்தில் எத்தனை ஆண்டவரே காரியங்கள் இருந்தாலும் எங்கள் நேசருக்கு ஈடான ஒரு காரியம் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஈடு யாரும் இல்லை அப்பா. அப்படிப்பட்டதான வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை நீர் ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட நீர் இடைபடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் வேத பகுதியை நாம் வாசித்து நாம் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம். சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவளுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும்
அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென், ஆமென், ஆமென். நாம் நம்மளுடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னதான அவருடைய பந்தியை நாம் ஆசரிக்க இருக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகராக எங்கள் வாழ்க்கையிலே நீர் வந்தீர். இம்மானுவேலராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட பயணித்தீங்க ஆண்டவரே. இந்நாள் வரைக்குமாக எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த மேஜையில் இருக்கிறதான இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே திரு கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதிலே பானம் பண்ணும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எண்ணி ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த தியாகங்களை எண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக ஆண்டவரே வெற்றி சிறந்தவராய் இந்நாள் வரைக்குமாக ஆண்டவரே எங்களுக்காக நீர் வாசம் பண்ணுகிறத அந்த வெற்றியின் நாயகரை எண்ணி என் தேவனாகிய கர்த்தரை நாம் துதித்து நாம் ஸ்தோத்தரித்து இதிலே நாம் பானம் பண்ணுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். நாம் ஒரு பாடலை பாடி நம்மளுடைய தெய்வத்திற்கென்று நம்மளுடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். நாம் நம்மளுடைய காணிக்கை நேராக நாம் கடந்து செல்லுவோம். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை
கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். ஆமேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதுக்காக நன்றி. எங்கள் மேல் கோபம் கொள்ளாமல், எங்களை கடிந்து கொள்ளாமல், எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிறைத்தவராய், ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் மேல் பொழிந்தவராய் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விசேஷித்தமான வாழ்க்கை எங்களுக்கு வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நித்தியமாய் உங்களோடு கூட நாங்கள் ஆண்டவரே வாசம் பண்ணும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே காணிக்கை படைத்த ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே உம்முடைய வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய ஆண்டவரே காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பிரச்சனைகள் இருக்கிறதான சூழ்நிலை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திற்கு ஆண்டவரே என்ன காரியத்தை நீர் கொடுக்க சுத்தமாக இருக்கிறீரோ அந்த காரியத்தை இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வந்திருக்கிறதான தேவ பிள்ளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, அவர்கள் செய்கிறதான தொழில்களை ஆசீர்வதிங்க, போகிறதான வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சகல விதத்திலேயும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து ஆண்டவரே உம்முடைய குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. அன்பு தேவதாசரை நீர் மூடி மறைத்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே
ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கிறதான ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை நீர் நடத்தி தாருங்க. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையுடன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நாம் வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் இருக்கிறதால் இருக்கிற நிலைகளை தாழ்த்தி என்னுடைய வார்த்தைக்காக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த வாரத்தின் முதலாவது நாளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த சமூகத்திலே கூடி வந்து பாடல்களை பாடி உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு பாராட்டின நல்ல தைரியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தரை உங்களோடு கூட பேசும் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் செல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 7வது வசனம். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எல்லாரும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதாக சங்கீதக்காரன் சொல்லவில்லை. சிலர் இருக்கக்கூடியதான ஜனங்களில் சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எல்லாரும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவதாக சங்கீதக்காரன் குறிப்பிடாமல் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம், சிலர் மாத்திரம் ரதங்கள் நான் பார்த்திருப்போம், அல்லது டிவியில் பார்த்திருப்போம், சினிமாக்களில் பார்த்திருப்போம். ரதங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியும். குதிரைகளை எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனால் சங்கீதக்காரன் இங்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பிரித்து அவர்கள் அந்த காரியத்திலே என்ன செய்கிறார்கள் என்பதை இந்த பாடல்களின் மூலமாய் பேசுகிறார். அவர்களில் சிலர் ரதங்களை குறித்தும் அவர்களில் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், பெருமை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு இருக்கக்கூடியதான திறமைகளை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து மேன்மைகள் இருக்கும். தங்களுடைய பணத்தை குறித்து மேன்மை இருக்கும், பலத்தை குறித்து மேன்மை இருக்கும், தங்களுடைய செல்வங்களை குறித்து மேன்மை இருக்கும், தங்களுக்கு இருக்கக்கூடியதான சுற்று சூழ்நிலைகளை குறித்து பெருமை இருக்கும். ஆனால் இவைகளை காட்டிலும் நமக்கு இருக்க வேண்டிய, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் எம்பசைஸ், அதாவது மிகவும் ஆழ்த்தி சொல்லுகிறார். சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அதை நான் பார்க்கிறேன். அவர்கள் மேன்மை பாராட்டுவதை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கண்களினால் பார்க்கிறேன். ஆனால் அந்த மேன்மையானது எப்பொழுதும் இருக்குமா என்று நினைத்து பார்த்தால் எப்போதும் அது நிலைத்து இருப்பது கிடையாது. அந்த மேன்மையானது கடைசி வரைக்கும் அந்த மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று நாம் சிந்திப்போமே என்று சொன்னால் அதுவும் இருக்காது. அப்படி என்று சொன்னால் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருவது என்ன? கடைசி வரைக்கும் நாம் யாருடைய பலத்தினாலே, யாருடைய கிருபையினாலே, யாருடைய உதவியினாலே வாழ்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டால் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையில் அவர்கள் எல்லாரையும் சங்கீதக்காரன் பார்க்கிறான். அந்த மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாரும் தோல்வியை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். குதிரை பலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவனும் ரதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவனும் அவனுடைய முடிவுகளை பார்க்கிறதான பொழுது அவன் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வராமல் தோல்வியை தழுவுகிறதா இருக்கிறது.
அப்படி என்று சொன்னால் அதை முறியடிப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ரதத்தை வைத்துக் கொண்டு, குதிரைகளை வைத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறதான அவர்கள் மத்தியிலே அவர்கள் தோல்வி அடைவதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், இவன் இவ்வளவு பலம் இருந்தும், இவ்வளவு ஆரோக்கியம் இருந்தும், இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் இவன் தோற்று போகிறானே, அப்படி என்று சொன்னால் இவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆராய்ந்து பார்க்கிறதான பொழுது அவன் கண்டுகொண்டதான ஒரு ரகசியத்தை குறித்து 2வது பகுதியிலே அவன் சொல்கிறான். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டட்டும், அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. யோசுவா இதை தான் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மற்றவர்கள் யாரை சேவிக்கிறார்கள் என்பது பிரச்சனை கிடையாது, மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பது பிரச்சனை கிடையாது. நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாய் எப்படி வாழ்கிறோம், நானும் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பதாய் எப்படிப்பட்டதான ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்களோ அப்போ தாவீது ராஜா அவரோடு கூட சில நபர்களை வைத்திருக்கிறார். அவரோடு கூட இருந்தவர்கள் பலசாலிகள் கிடையாது, பணப்படைத்தவர்கள் கிடையாது, செல்வந்தர்கள் கிடையாது, மிகவும் ஏழ்மையில் இருந்தவர்கள், வேலை இல்லாமல் இருந்தவர்கள், பயப்படுகிறவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் தாவீது ராஜா தன்னோடு கூட சேர்த்து வைத்திருந்தார். அவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறார், மற்ற மனுஷர்கள் மேன்மை பாராட்டுவது போல நாங்கள் மேன்மை பாராட்டுவது இல்லை, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து நானும் நீங்களும் நன்றாக அறிந்து இருந்தால்தான் அவரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். அவர் எப்படிப்பட்டவர், எங்கே இருந்து வந்தவர், எதற்காக வந்தவர், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறதான பொழுது அந்த ஆண்டவரை நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது, அவருக்கு கனத்தை செலுத்தாமல் இருக்கவே முடியாது. உபாகமங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராய் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக நாம் எங்க போகிறோம்? யுத்தத்திற்கு போகிறோம். நம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பதற்காக போகிறோம். நமக்கு எதிராய் நிற்பவர்களோடு கூட போராட போகிறோம். அப்படி நீ யுத்தத்திற்கு புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் நீ காணும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சத்துருவானவன் கொண்டு நிறுத்துகிறதான பெரிய கூட்டங்கள், நம்மை பயமுறுத்தும்படிக்கு அவன் காண்பிக்கிற ரதங்கள், நம்மை பயமுறுத்தும்படிக்கு அவன் காண்பிக்கிற குதிரைகளின் கூட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீ பார்க்கும் பொழுது அவைகளை கண்டு நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ யுத்தத்திற்கு போகும் பொழுது, என்னுடைய காரியமாய் புறப்பட்டு போகும் பொழுது, நீ வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது, நீ வேலைக்கு போகும் பொழுது, நீ வண்டி ஓட்டுகிறதான பொழுது, எங்கு போனாலும் சரி, உனக்கு எதிராய் தோன்றுகிறதான பெரிய ரதங்களை பார்த்து, மலைகளாய் தோன்றுகிறதான காரியங்களை குறித்து நீ ஒரு நாளும் என்ன செய்யாதே? பயப்படாதே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவரும் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. அப்ப இந்த யுத்தத்திற்கு போகிறதான மனுஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எதிராக அநேக குதிரைகள் வரும், அநேக ரதங்கள் வருவார்கள். இவைகளை எல்லாம் நீ பார்க்கும் பொழுது, ஐயோ, என்னை காட்டிலும் இவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள், பெரிய கூட்டமாய் இருக்கிறார்கள், என்னால் செய்ய முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நீ ஒரு நாளும் சொல்லாதே. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், மகா பெரிய தேவன். அவர் நமக்குள்ளே இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற ஆண்டவர்.
அவருடைய கண்ணை நம் மீது வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். மனுஷன் சொல்லுகிறதான ஆலோசனைகள் தவறாக இருக்கும். பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறதான ஆலோசனைகள் என்று நமக்கு ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலோசனைகள் பெரியவர், ஆலோசனைகள் மகத்துவமானவர். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. மனுஷனை நம்பக்கூடாது. நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, குதிரைகள் வரும், ரதம் வரும், இவைகள் எல்லாம் உனக்கு முன்பதாய் நின்று கொண்டு வந்து பயமுறுத்தும். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவியிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. விலகாத கிருபையை வைத்து அவர் நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்குள்ளாய் நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபைக்குள்ளாய் அடைக்கலமாய் இருக்கிறோம். எனவே நான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன். எத்தனை சத்துருக்கள் எனக்கு எதிராய் வந்தாலும் நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டுகிறது என் ஆண்டவரை குறித்து. நான் மேன்மை பாராட்டுகிறது ஜீவனுள்ள ஆண்டவரை குறித்து. உலகத்தில் இருக்கக்கூடியதான 33 தேவர்களை குறித்து அல்ல, நான் ஆராதிக்கிறதான தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எனக்கு முன்பே கடந்து செல்கிறவர், கோடலானவைகளை செவையாக்குகிறவர், ரதங்களையும் குதிரைகளையும் உரிக்கிறவர், யுத்தத்திற்கு என்னை பழக்குவிக்கிறவர். அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், அவராலே ஒரு சேனைக்குள்ளான் பாய்வேன். காரணம் என்ன? நான் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 20வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறான், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆபத்துக்கள் வறுமையா, ஆபத்து உனக்கு எதிராய் வரும். ஆனால் அந்த ஆபத்து காலத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. மனுஷனை நோக்கி கூப்பிடாத, மனுஷனுடைய ஆலோசனைக்கு ஓடாத. ஆபத்துக்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளிவார். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிற கர்த்தர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறதான இந்த ஆபத்துக்களில் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாய் இருந்தார். இன்னொரு வசனத்தை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு யுத்தம் வருகிறது, போர் நடைபெற போகிறது. ஒவ்வொரு ராஜாக்களும் தங்களுக்கு இருக்கிறதான ரதங்களையும் குதிரைகளையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். எப்படியாவது எதிர்நாட்டை ஜெயிக்க வேண்டும், எதிராளியை வீழ்த்த வேண்டும். இவைகள் எல்லாவற்றிற்கும் அவனிடத்தில் இருக்கிறதான ரதங்களுக்கும் குதிரைகளுக்கும் நன்றாக அவன் ட்ரைனிங் கொடுக்கிறான். எப்படியாவது நாம் ஜெயத்தை பெற வேண்டும். இந்த குதிரைகள் அதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் அந்த குதிரைகள் கவனிக்கப்படுகிறது, ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எப்படி எதிராளியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் சாலமோன் ஞானி சொல்கிறார், இவைகள் எல்லாம் நடந்தாலும் இந்த குதிரைகள் அந்த யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தாலும் முடிவு வரும் பொழுது பரலோகத்தின் முடிவாய் அது காணப்படும். அந்த முடிவு பரலோகத்திலிருந்து நிச்சயிக்கப்படுகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படலாம், ஆனால் ஜெயம், வெற்றி பரலோகத்திலே நிர்ணயிக்கப்படுகிறது. பரலோகத்தின் தேவனை அல்லாதபடிக்கு எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாது. பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையோடு கூட ஒரு மனுஷன் வெற்றியான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலும் அவரோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்
மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பாருங்கள், சகாயம் அடையும்படி, உதவிகள் கிடைக்கும்படிக்கு, உதவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்கே போகிறார்களாம்? இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை தேடாமல், இஸ்ரவேலின் தேவனை தேடாதபடிக்கு வேறொரு தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தரை தேடாதபடிக்கு அவருடைய கண்கள் வேறு திசையிலே போய்கொண்டிருக்கிறது. யாரிடத்திலே மீட்பு இருக்கிறதோ, ரட்சிப்பு இருக்கிறதோ, சகாயம் இருக்கிறதோ, உதவி இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு மனுஷன் வழி விலகி வேறொரு பாதைக்கு போய்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை அவர்கள் தேடாமல் இருந்தார்கள். அவரை தேடாமல் இருந்தபடியினால் அவர்களுடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் வந்தது, இஸ்ரவேலுடைய தேவன் நமக்கு தேவை கிடையாது, அவருடைய உதவி நமக்கு தேவை கிடையாது, நம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். அவரை தேடாதபடிக்கு கர்த்தரை தேடாமல் எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவைகளின் நிமித்தமாய் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறதான மனுஷனுக்கு ஐயோ, ஆபத்து வரும் அவனுக்கு. குதிரையை நம்பாதிருங்கள், ரதங்களை நம்பாதிருங்கள், குதிரை வீரனை நம்பாதிருங்கள். அவனுடைய பலம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளதான கர்த்தரை நீங்கள் நோக்கும் பொழுது, அவரை நீங்கள் நம்பும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கிறது, அவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர் சொல்லுகிறார், முன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதான பலசாலிகளை நம்புகிறதான பொழுது மனுஷர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள், தலை குனிந்து போகிறார்கள். எகிப்தில் அநேக ரதங்கள் உண்டு, எகிப்தில் அநேக குதிரைப்படைகள் உண்டு. ஆனால் எகிப்திலே வாழ்கிறதான பொழுது எல்லாம் நன்றாக இருக்கும், நல்ல வாழ்க்கையாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். ஆனால் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வருகிறதான பொழுது, மோசையின் மூலமாய் ஜனங்கள் வழிநடத்தப்படும் பொழுது, செங்கடலுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறதான பொழுது பின்னை திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ரதங்களும் குதிரைகளும் புறப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முன்பக்கம் செங்கடல், பின்னால் பார்வோனுடைய சேனைகள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. வானத்திலிருந்து மோசையினுடைய காதுகளிலே சத்தம் கேட்கிறது, மோசே, உன் கரத்தில் இருக்கிறதான கோலினால் செங்கடலை இரண்டாக பிளந்து விடு, பிளந்து விடு. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்பதாய் வருகிறதான எல்லா விதமான ஆபத்துகளையும் நாசமோசங்களையும் மரண கண்ணிகளையும் பிளப்பதற்கு உரியதான இந்த சத்திய வசனத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நமக்கு முன்பதாய் வருகிற எல்லா ஆபத்துகளையும் இரண்டாக பிளக்கிற வல்லமையுடைய இந்த கர்த்தருடைய வார்த்தை. வானத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான வார்த்தைகள் மோசையினுடைய செவிகளில் ஏறின பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது, செங்கடலை இரண்டாக பிளந்து தம்முடைய சொந்த ஜனங்களை அதற்குள்ளாய் நடந்து போக அக்கறைக்கு சென்ற மாத்திரத்திலே பின்னிட்டு திரும்பி பார்க்கிறதான பொழுது பார்வோனும் அவருடைய ரதங்களும் குதிரைகளும் செங்கடலிலே மாண்டு போயின. அல்லேலூயா, அல்லேலூயா. ரதங்களை நம்பாதீர்கள் ஐயா, குதிரைகளை நம்பாதீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்துவானவர் கவிழ்த்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவராலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆகியும் அழித்து விடலாம் என்று சொல்லி பின்தொடர்ந்து வந்தவர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ரதங்கள் மூழ்கடிக்கப்பட்டது. ரதத்தின் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தவர் மூழ்கடிக்கப்பட்டான். குதிரைகள் அழிந்து போயின. குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தவன் அழிக்கப்பட்டான். ஆனால் கர்த்தரை நம்பினவனோ செழிப்பான். அல்லேலூயா. நீதிமான் இன்றைக்கும் அசைக்கப்படுவது கிடையாது. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பான். அவருடைய வீட்டிலே ஒன்றும் குறைவுபடாமல் இருக்கும். ஆனால் தாவீது ராஜா சொல்லுவது போல நாங்களோ, நானும் என்னோடு கூட இருக்கிறவர்களோ, அப்ப நமக்கு மேன்மை பாராட்டுவது எதை குறித்து என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் என்பவர் ஆண்டவரை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதாய் அங்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். போதும். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் யோவான் ஸ்நானகன். ஆண்டவருடைய வருகைக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். எல்லாரும் யோவான் ஸ்நானகனை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் இவைகளை எல்லாம் குறித்து கேள்விப்படுகிறார்கள், அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பாக்கியம், இந்த சிலாக்கியம் எதினால் வந்தது என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் எதை குறித்து பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை அவன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மேன்மைக்கு தகுதியானவர் ஒருவர் மறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேன்மைக்கு தகுதியானவர் ஒருவர் மறைந்திருக்கிறார் என்பதை யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஆவிக்குள்ளாய் உணர்ந்தபடியினால், பரலோகத்தின் ரகசியங்கள் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி சொன்னபடியினால் அந்த கூட்டத்திலே இருக்கிறதான எல்லாருக்கும் முன்பதாய் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக என்னுடைய காலத்திற்கு பிறகு இதோ ஒருவர் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். அவர் மேன்மைக்கு தகுதியானவர். எல்லாரும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே, நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னார்களே, அந்த மேன்மைக்கு தகுதியானவர் எனக்கு பின்னால் வருகிறதான சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மேன்மைக்கு தகுதியானவர். அவர் ஒருவரே கனத்திற்கு தகுதியானவர். அவர் ஒருவரே ரட்சிப்புக்கு பாத்திரமானவர். அவராலே அன்றி நமக்கு மீட்பு உண்டாகவில்லை. அவராலே அல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே நமக்கு எந்த விதமான கிருபையும் கிடைக்கவில்லை. அவர் மேன்மைக்கு உரியவர். ஐயா, நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுவதை காட்டிலும் எனக்கு பின்னால் வந்தும் என்னிலும் அதிகமான கிரியைகளை செய்ய போகிறதான பிதாவுடைய ஒரே குமாரனும் உங்கள் ஆண்டவருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிற்கும் மேன்மை உள்ளவர். அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். என் இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், அவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் எவ்வளவு அன்பான கர்த்தர், அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். சகல வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினவர், அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். இந்த உலகமெங்கிலும் சுற்றித் திரிந்து நன்மை செய்தவர், அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். அவர் மேன்மை உள்ளவர். மேன்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் மேன்மைக்கு தகுதியானவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தி சபையாருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஹல்லேலூயா. ஒருவனும், nobody, எவனா இருந்தாலும் சரி என்று சொல்லுகிறார். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பாராக. அதே பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை கொரிந்து சபையாருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. மனுஷன் செய்கிறதான காரியங்களை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்ட வேண்டாம். மனுஷனை பெருமையாக சொல்ல வேண்டாம். அவனால் அது முடிந்தது, இவனால் இது முடிந்தது, என்னால் முடியவில்லை என்று சொல்லி ஒரு மனுஷனும் மனுஷர்களை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, மோசே இவர்கள் எல்லாரும் ஆராதித்து வழிபட்டு வந்ததான கர்த்தரை நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. மோசேயை கொண்டு 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதான கர்த்தர் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறபடியினால் அந்த மோசேயும் யோசுவாக்களும் விட்டு சென்றதான இந்த பரம அழைப்பின் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் அதை தொடர்ந்து நிறைவேற்றும்படிக்கும் அதே வல்லமையை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனும் மனுஷனை நோக்கி பாராதீர்கள். மனுஷனுடைய உதவி விருதா.
மனுஷனிடத்திலே சகாயம் தேட போகாதீர்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை தேடுங்கள், அவர் சமூகத்திலே நித்தமும் வாருங்கள், அவருடைய வாசஸ்தலத்திலே தங்கியிருங்கள், அவரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள், மனுஷனை நோக்க வேண்டாம். அல்லேலூயா. நாம் அநேக முறைகளிலே மனுஷனை நம்பி ஏமாந்து போவோம் இல்லையா? மனுஷனை நம்பி மனுஷன்கிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்கும், ஐயோ எனக்கு அவன் செய்கிறேன் என்று சொன்னானே, செய்யாம போயிட்டானே, அவனை நம்பி இருந்தேனே, அதை கடைசியில் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டானே என்று மனுஷர்கள் வாழ்க்கை வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்பாது. 2 கொரிந்தியர் அவர் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறான். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நன்றாக ருசித்து அனுபவித்த மனுஷன், ஆண்டவர் யார் என்று நன்றாக கரைத்து குடித்த ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், எப்பா உலகத்தில் இருக்கிற யாரையும் குறித்து நீ மேன்மை பாராட்டாத, நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டு, அவருடைய ரகசியங்களை குறித்து மேன்மை பாராட்டு, அவர் உன்னை நடத்தி வந்த விதங்களை நினைத்து மேன்மை பாராட்டு, உன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை அற்புதமாய் நடத்தி வந்த அந்த ஜீவனுள்ள கர்த்தரை குறித்து நீ மேன்மை பாராட்டு. கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியருக்கு சொல்கிறார். நானோ, நீங்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தன்னை சொல்கிறார், நானோ. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சொல்லி எனக்கு கவலை இல்லை, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் மேன்மை பாராட்டுவது எதை குறித்து, எதிர் மேல் இருக்கிறது? சங்கீதக்காரன் தெளிவாக சொன்னான், சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து, அதன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான், சுகமாய் இருப்பான், நல்ல சொஸ்தையாய் இருப்பான், ஒரு கேடும் அவனுக்கு வராது, ஒரு வியாதியும் வராது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய அடைக்கலத்திலே வரும் பொழுது, அவருடைய நாமத்திற்குள்ளாய் வரும் பொழுது, அவருடைய கிருபைக்குள்ளாய் ஊடி வரிக்கும் பொழுது, அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது ஒரு வியாதியும் அவனை மேற்கொள்ளாது. அவன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பான், கர்த்தருக்குள் களி கூறுகிறவனாயிருப்பான். எனவே தான் அவன் சொல்லுகிறான், ஆபத்து காலத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், நான் அவைகளுக்காக அல்ல. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பதாய் இஸ்ரவேலை அரசாட்சி செய்ததான சவுல் ராஜா இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். அவைகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவைகளால் தனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிறதான தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர், அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி பரிசுத்தவான்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சிங்காசனத்தில் இருக்கிறவரை போற்றி பாடி துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான அந்த பரிசுத்த தூதர்களோடு கூட சேர்ந்து இந்த பூமியிலே ஒரு சின்ன கூட்டமாகிய நாங்களும் நீங்களும் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் இதை காட்டிலும் மேன்மை வேறு ஒன்று கிடையாது. பரலோகம் களி கூறுகிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்கள் தூதர்கள் நம்முடைய ஆராதனைக்கு ஒப்பாய் இதோ பூமியிலே இவர்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பரலோகம் களி கூறுகிறது. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்கள் மகிழ்ந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்திலே தங்கி இருக்கிறார்கள், என்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்பாதிருக்கிறார்கள். ஆண்டவருடைய உள்ளம் பூரிக்கும். ஆண்டவர் நம்மை நினைத்தருள்வார், நம்மை கனப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை கனப்படும். நமக்காக ஒரு மனுஷனும் ஜீவனை கொடுக்கவில்லை, நம்முடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் நமக்காக மரிக்கவில்லை, ஆனால் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை சரியாக அறிந்திருந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்.
இந்த வாரம் முழுவதும் நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் செய்ததான மகிமையான காரியங்களை நினைத்து, நன்மையான காரியங்களை நினைத்து உங்களுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்திக் கொண்டே. உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய மேன்மை பாராட்டுதல் ரதங்களை குறித்தல்ல, குதிரைகளை குறித்தல்ல, பலத்தை குறித்தல்ல, மனுஷர்களை குறித்தல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டும். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி இந்த வாரம் முழுவதும் நாம் வாழுவோம். இருக்கிறதா இடங்களில் தலைகளை தாழ்த்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வாரத்தின் முதலாவது நாள் இந்த கால வேளையிலே நீங்களோடு கூட பேசி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் மூலமாய் ஆண்டவரே, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த நாளிலே உண்மை குறித்து மேன்மை பாராட்டி எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஆண்டவரே வாழ்ந்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூடி வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைபட்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பீராக. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்த்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்று கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்த எல்லா பிள்ளைகளோடும் உலகெங்கிலும் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.